Hey guys, welcome to Study Buddies. இன்னைக்கு நம்ம வந்து 12th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸில் உள்ள ஐயூபேக் நாமன்கிளேச்சர் ஃபார் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஐயூபேக் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ரியாக்ஷன் எழுதுறோன்னும் போது அதில் இருக்க காம்பவுண்ட்ஸ்க்கு நம்ம நேம் கொடுக்கறதுக்கு இந்த ஐயூபேக்கோட ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நேம்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கான சில ஃபார்முலாஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, இப்போ ரூட் வேர்டு, இதெல்லாம் பற்றி நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபிக்ஸ். இது வந்து சப்ஸ்டியூயன்ட்டை மென்ஷன் பண்ணுது. சப்ஸ்டியூயன்ட்னா இப்போ ஒரு காம்பவுண்டில் வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயினை சூஸ் பண்ண பிறகும் சில காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அதாவது மெத்தைல், எத்தைல், ப்ரோப்பைல், இந்த மாதிரி சில காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன நேம் கொடுக்கணுன்றது அதுதான் இந்த ப்ரிஃபிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரூட் வேர்டுன்றது என்னென்னா, இப்போ நம்ம லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு கார்பன் இருந்ததுன்னா மெத்து, 2 கார்பன் இருந்ததுன்னா எத்து, இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் இதில் கொடுத்துருப்போம். இப்போ 7 கார்பன்ஸ் இருக்குன்னா அதில் ஹெப்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணுறது ரூட் வேர்டாக. அது நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படின்னா, இப்போ அந்த கொடுத்துருக்க காம்பவுண்ட் வந்து சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணுறது. ஸோ சேச்சுரேட்டட்னா அதில் வந்து வெறும் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கும். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சிங்கிள் பாண்ட்னா ஏன் அந்த வேர்டோட முடிக்கிறது. இதே வந்து அன்சேச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட், ரெண்டுமே வந்து அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஸோ செகண்டரி சஃபிக்ஸ் இங்கே என்னென்னா, இப்போ நம்ம இந்த சாப்டர் வந்து ஆல்கஹால் அண்ட் ஈத்தர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் ஒவ்வொரு யூனிக்கான ஐயூபேக் லாஸ்ட்டில் வரக்கூடிய அந்த செகண்டரி சஃபிக்ஸ் நேம் இருக்கும். இப்போ வந்து ஆல்கஹாலுக்கு ஓஎல்னா, இதே வந்து ஈத்தருக்கு ஓஎக்ஸ்ஒய்ன்ற வேர்டு. அதே வந்து இப்போ ஆல்டிகேல் எடுத்தோம்னா அதில் ஏஎல்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் ஒவ்வொரு வேர்ட்ஸ் இருக்கும். அதுதான் அந்த கீவேர்டு, அதுதான் அந்த செகண்டரி சஃபிக்ஸில் நம்ம எடுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் ரூல்ஸ் பார்க்கலாம். இந்த ஐயூபேக்கை வந்து எழுதுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ரூல் என்னென்னா, ரூல் வந்து சூஸ் லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஸோ கார்பன் செயினை சூஸ் பண்ணிட்டு அதில் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் 11th வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பே இருந்திருக்காது. அதனால் வந்து டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு இல்லை சப்ஸ்டியூயன்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ ஆல்கஹால் பார்த்தோம்னா OH குரூப் எந்த கார்பனில் இருக்கோ அங்கே தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு தான் பாண்டுக்கு ப்ரியாரிட்டி, நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூயன்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த ஃபார்முலாவில் வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் பார்த்தோம். ப்ரைமரி சஃபிக்ஸ்னால் சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா ஏன்னு, செகண்டரி சஃபிக்ஸ்னால் என்ன ஃபங்க்ஷனல் குரூப்போ அது OL. ஸோ இதை எப்படி நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா, இப்போது சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்னா ஏனா, அந்த ஏனில் இருக்க லாஸ்ட் ஈயை வந்து நம்ம அடிச்சிடணும், அடிச்சுட்டு OLஐ சேர்த்து எழுதணும். இதே வந்து டபுள் பாண்ட் காம்பவுண்ட்னா ஈனில் ஈ அடிச்சுட்டு OL போட்டு எழுதணும். இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ நம்ம இப்போ வந்து ஆல்கஹால்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த காம்பவுண்டுக்கு வந்து ப்ரோபென்டோல். ஸோ இதுக்கு எப்படி இந்த நேம் கொடுக்கலான்னு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே லாங்கஸ்ட் கார்பன் செயினை சூஸ் பண்ணணும். ஸோ 1 2 3. ஸோ ரூட் வேர்டு வந்து 3ன்னா அதுக்கு வேர்டு கீவேர்டு வந்து ப்ரோப்பு. ஸோ இதில் வந்து சிங்கிள் பாண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து ஏன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பாண்டு. ஸோ ஏன் அண்ட் செகண்ட் கார்பனில் OH அட்டாச் ஆகிருக்கனால 2OL. ஸோ இப்படி தான் இதுக்கு நேம் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காம்பவுண்ட் பாருங்களேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து வெர்டிக்கலாகவும் சூஸ் பண்ணலாம், ஹரிசாண்டலாகவும் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஹரிசாண்டலாக சூஸ் பண்ணியிருக்கேன். 1 2 3 ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், சப்ஸ்டியூயன்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3ன்னும் போது ப்ரொப்புன்ற வேர்டு அண்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட்ன்றனால ஏனில் லாஸ்ட் ஈ அடிச்சுட்டு எந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கோ அதில் எழுதணும். ஸோ 1OL. ஸோ ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச் ஆகும்போது நம்ம இங்கே 1 போடணுன்ற அவசியம் இல்லை அதிகமாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்டியூயன்ட் பார்க்கலாம். சப்ஸ்டியூயன்ட் வந்து செகண்ட் இதில் 2 மெத்தில் இருக்குது. அப்போது 2,2 டைமெத்தில். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு இப்படி தான் நேம் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டு. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூயண்ட்டாக நம்ம வந்து இந்த பென்சீன் ரிங்கை தான் சப்ஸ்டியூயண்ட்டாக எடுக்கணும். அப்போ இதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ இதில் வந்து மெயின் கார்பனாக வந்து இது தான், அப்போ மெத்து. ஸோ இதில் வந்து ஃபினைல் மெத்தனால். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் இது தான், இந்த இடத்துல தான் OH குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் நம்ம 1ன்ற வேர்டே யூஸ் பண்ணல. ஸோ வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது இருக்கா, இந்த சப்ஸ்டியூயண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ இது வந்து ஃபினைல் C6H5 ஃபினைல்னு ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே கொடுத்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கார்பன், ஸோ மெத்து. ஸோ சிங்கிள் பாண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏன் அப்புறம் ஆல், ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் OH, ஸோ ஆல். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இப்போ C2H5 த த்ரைஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்டை முதல்ல பிரித்து எழுதணும். ஸோ இங்கே வந்து 3 2s are 6 + 1 7, அப்போ 7 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த சென்ட்ரு கார்பனில் தான் OH அட்டாச் ஆகிருக்கு. மற்ற எல்லாத்துலேயும் ஒரு CC, இந்த சைடு ஒரு CC கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். CH3 CH2 CH2 நெக்ஸ்ட் CH3 நெக்ஸ்ட் CH2 அண்ட் CH3. ஸோ இப்போ வந்து இதுக்கு நேமிங் எப்படி கொடுக்கலான்னா வெர்டிக்கலாகவும் கொடுக்கலாம், இந்த எல் ஷேப்லேயும் கொடுக்கலாம். ஸோ எப்படினாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து வெர்டிக்கலாக கொடுக்குறேன். 1 2 3 4 5. ஸோ 5 கார்பன் இருக்குது. 5ன்னா அதோட ரூட் வேர்டு வந்து பென்ட்டு. ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ AN. ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்டுன்னும் போது AN. ஸோ தேர்டு கார்பனில் OH அட்டாச் ஆகிருக்கனால 3 all. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் போயிடலாம். சப்ஸ்டியூஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா தேர்டு கார்பனில் C2H5 இருக்குது. C2H5 இஸ் ஆல்சோ நோன் அஸ் எத்தில். ஸோ 3 எத்தில்னு போடலாம். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா C3CH2 இதை வந்து எத்தில்னு சொல்லலாம். இங்கே வந்து ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹிண்ட்டு படி 3 எத்தில். அவ்வளோதான். இந்த காம்பவுண்டுக்கு இந்த மாதிரி தான் நேம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு கார்னர்ஸ்லேயும் ஒவ்வொரு கார்பன் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கார்னர்ஸ் இருக்குது. அதாவது 1 2 3 4 5 6 7. ஸோ 6th கார்பனில் BRன்ற சப்ஸ்டியூஷன் இருக்குது. அண்டு தேர்டு கார்பனில் வந்து டபுள் பாண்ட் இருக்குது. அண்டு செகண்ட் கார்பனில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே ஃபஸ்ட்டு கார்னர்ஸை வச்சு கார்பன் எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் 7 கார்பன் இருக்குது. ஸோ 7 C போடணும் நம்ம. இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ C நெக்ஸ்ட்டு வந்து பாண்டு போடணும். ஸோ பாண்டு பார்த்தோம்னா 3வது கார்பனில் தான் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்ட். ஓகே. இப்போ 6வது கார்பனில் என்ன இருக்குது? சப்ஸ்டியூயன்ட் இருக்குது. BR, அதாவது புரோமின் வந்து சப்ஸ்டியூயண்ட்டாக இருக்குது. செகண்ட் கார்பனில் OH ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். CH3 CH. ஸோ அடுத்து வந்து CH தான். அண்ட் நெக்ஸ்ட்டும் CH2 அண்ட் நெக்ஸ்ட்டு CH, அப்புறம் CH3. பேலன்சிங் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி காம்பவுண்டுக்கு நேம் கொடுக்கும்போது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்கே டபுள் பாண்டும் இருக்குது, சப்ஸ்டியூயண்ட்டும் இருக்குது. ஸோ நம்பர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ நான் இங்கேருந்து நம்பர் போட்டேன்னா 6ன்ற நம்பர் தான் இந்த சப்ஸ்டியூயண்ட் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கண்டெய்னாக இருக்க கார்பனுக்கு வரும். அதனால தான் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்பர் போட்டோம்னா 1 2 3 4 5 6 7. ஸோ 7னா அதோட ரூட் வேர்டு வந்து ஹெப்ட்டு. ஸோ ஹெப்ட்டு சிங்கிள் பாண்ட் இருக்கா டபுள் பாண்ட் இருக்கான்னு பார்த்தா டபுள் பாண்ட் 3வது கார்பனில் இருக்குது. ஸோ 3 ஈனில் லாஸ்ட்டு ஈக்கு பதிலாக நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பான OH எந்த கார்பனில் இருக்கோ அதை போடணும். ஸோ 2 all. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூயண்ட் போக வேண்டியதான். சப்ஸ்டியூயண்ட் பார்த்தோம்னா 6th கார்பனில் வந்து புரோமின் இருக்குது. ஸோ 6 புரோமோ. ஸோ இந்த மாதிரி தான் இந்த காம்பவுண்டுக்கு நேம் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஈத்தர் டாபிக் போயிடலாம். ஸோ ஈத்தரில் வந்து சிம்பிள் ஈத்தர் அண்ட் மிக்ஸ்டு ஈத்தர்னு 2 டைப் இருக்குது. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த காம்பவுண்ட் வந்து சிம்பிள் ஈத்தர். ஏன்னா ஆக்சிஜன் ஆட்டம்க்கு கண்டெயின் ஆகிருக்கிற 2 சைடுமே, அதாவது 2 இதுவுமே ஒரே நம்பர் ஆஃப் கார்பனை வச்சுருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு கார்பன் தான் இருக்குது, இங்கேயும் ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஈத்தர். ஸோ இதுக்கு எப்படி நேம் கொடுக்கணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்க கார்பனுக்கு மெத்துன்ற நேம் கொடுக்கணும். ஸோ எந்த சைடு கம்மியான கார்பன் இருக்கோ அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து எழுதணும். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே ஒரே இதுன்றனால மெத்து ஓ, இந்த ஓக்கு பதிலாக ஆக்சின்ற வேர்டு யூஸ் பண்ணோம், OXY. ஸோ மீத்தாக்சி மீத்தேன். ஏன்னா சிங்கிள் பாண்டு தான் இருக்குது, எங்கேயுமே டபுள் பாண்ட் இல்லை. ஸோ மீத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் போகலாம். நெக்ஸ்ட் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே வந்து அரைல் காம்பவுண்டாக இருக்குது. அதாவது ஆக்சிஜனுக்கு கண்டெய்னாக இருக்க ரெண்டுமே அரைல். ஸோ இதுக்கும் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து எங்கே ரெண்டுமே ஒரே நம்பர் ஆஃப் கார்பன் 6 கார்பன் தான் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபினைல் எழுதக்கூடாது, ஃபீன் தான் எழுதணும். ஆக்சி நெக்ஸ்ட்டு பென்சீன் எழுதணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு செகண்டு அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் காம்பவுண்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஈத்தர். ஏன்னா 2 சைடுமே வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன் இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு கார்பன் தான் இருக்குது, இங்கே 6 கார்பன் இருக்குது. ஸோ ஒரு கார்பன் இருக்கும்போது இதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து எழுதணும். ஸோ இங்கே நேம் பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு கார்பன் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு மீத்தை தான் எழுதணும். மீத்தை எழுதிட்டு தான் பென்சீன் பக்கம் போகணும். அப்போது மீத் ஆக்சி, இதோட கீவேர்டு வந்து ஆக்சி, அப்புறம் பென்சீன். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு இந்த மாதிரி தான் நேம் கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்களேன், இதில் வந்து இந்த 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 குளோரோபென்சின் இருக்குல்ல, இதுதான் இந்த இடத்துல சப்ஸ்டியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு அரைல் காம்பவுண்ட், இது வந்து ஒரு அல்கைல் காம்பவுண்ட். ஸோ இதில் 6 கார்பன் இருக்கும் அண்ட் இதில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. அப்போ எதை ஃபஸ்ட்டு எழுதணும்? ஒரே ஒரு கார்பன் இருக்கிற கம்மியான கார்பன் இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ அப்போ இந்த காம்பவுண்டுக்கு நேம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்னன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு நேம் தெரியணும். ஆக்சுவலி இந்த குளோரோபென்சின்னா ஒரு பென்சீனில் குளோரினை ஆட் பண்ணணும். ஒரு ஹெச்சுக்கு பதிலாக சிஎல் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் குளோரோபென்சின். ஸோ இங்கே ஒரே ஒரு நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குது. ஸோ இதை விட இங்கே அதிகம் கம்மின்றதுனால மித்து. ஸோ ஆக்சி எப்போவுமே போல் ஓக்கு பதிலாக ரீப்ளேஸாக ஆக்சின்ற வேர்டு. நெக்ஸ்ட்டு இது பேர் வந்து குளோரோபென்சின்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன் குளோரோபென்சின்னா என்னென்னு. ஸோ நெக்ஸ்ட்டு குளோரோபென்சின் இங்கே எழுதணும். அவ்வளோதான். இதுக்கு இந்த மாதிரி தான் நேம் கொடுக்கணும். ஈத்தர்ஸ்க்கு எப்படி நேம் கொடுக்கணும் அண்ட் ஆல்கஹாலுக்கு எப்படி நேம் கொடுக்கணும்னு சில 5 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ புக்கில் இன்னும் நிறைய ஐயூபேக்ஸ் இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அதெல்லாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.